இந்த மாதிரி இந்த 3 வருஷத்துல நான் வேற எதுவும் முக்கியமான விஷயத்த மறந்துடல. அப்படி நான் ஏதாவது மறந்திருந்தா நீங்களே எனக்கு என்னன்னு சொல்லிடுங்க. என்ன நிவின்? வேற அப்படி சொல்றதுக்கு முக்கியமா எதுவும் இல்ல காவேரி. அப்படி எதுவும் இருந்திருந்தா இப்பவே உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டோமா? அதுவும் சரிதான். இதை விட முக்கியமா வேற ஏதாவது நடந்திருந்தா நீங்க ஏன் அதை என்கிட்ட இருந்து மறைக்க போறீங்க? ஏமா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, யமுனாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, எனக்கு எப்பமா கல்யாணம் பண்ணி வைப்ப? லிஸ்ட்ல இன்னும் நானும் நர்மதாவும் தான் பாக்கி. எங்களுக்கும் நீ ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டனா அப்புறம் எங்க லைஃப நாங்களே பாத்து. அப்புறம் நீ வேணா கத்தார்ல போய் அப்பா கூட சேர்ந்து நல்லா ஜாலியா டூயட் பாடு. பைபாஸ் போனதுக்கு அப்புறம் வண்டி எங்க நிறுத்தாம போனாதான் சீக்கிரமா ஊருக்கு போய் சேரும். இங்க பக்கத்துல என் ஃப்ரெண்டோட கம்பெனி ஒண்ணு இருக்கு, அங்க நிறுத்துறேன். யாருக்காவது வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும்னா அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நிவின். அச்சச்சோ எங்க பாக்குறீங்க? அம்மா விஜய் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டதா அப்பா அப்பவே போன் பண்ணி சொன்னாரு. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் வந்துருவாங்க. சரிம்மா, நீ போய் ஆரத்திய தயார் பண்ணி வை. சரி அம்மா. ஹாஸ்பிட்டல்லயே அவன் விஜய் காவேரி எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். வீட்டுல இருக்கான்னு சொல்லி அப்போதைக்கு அவனை சமாதானப்படுத்தியாச்சு. இப்ப வீட்டுக்கு வந்தது காவேரி எங்கன்னு கேட்டா என்னமா சொல்றது? அவனோட நல்லதுக்கு தானே நாம இவ்வளவு விஷயமும் பண்ணிருக்கோம் ராதா. பாத்துக்கலாம் போ. கார் சத்தம் கேக்குது, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ போய் சீக்கிரம் ஆரத்தி எடுத்துட்டு வா. வா விஜய், வா. வலிக்குதாப்பா? ராதா பொட்டு வச்சு விடு. உள்ள போ விஜய். நீ உள்ள போப்பா. நீ கொண்டு போய் அங்க கொட்டிடு. வா, அவனை கூட்டிட்டு வாங்க. வா உட்கார். காவேரி எங்க? இப்பதான் உசுறு பொழைச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வந்திருக்க. வா, நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம். காவேரி எங்க பாட்டி? போயிட்டு வந்துடலாம், எந்திரிடா. வா. அதான் பாட்டி சொல்றாங்கல்ல, வா விஜய் வா. பாப்பா போயிட்டு வரலாம். வா. உன்னோட கெட்ட நேரம்லாம் இதோட உன்னை விட்டு போகட்டும்பா. இனிமே நீ எப்பவுமே நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் விஜய். சரியா ராதா? விஜய்க்கு போய் குடிக்க ஏதாவது கொண்டு வா. அதெல்லாம் இருக்கட்டும் பாட்டி, முதல்ல காவேரி எங்கன்னு சொல்லுங்க. விஜய், இப்பதான் நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்க. நீ வெறும் வயித்தோட இருக்காம ஏதாவது சாப்பிட வா. வா வாப்பா. ஓ விஜய், என் வாழ்க்கையில வேற எதுவும் முக்கியமான விஷயத்த மறந்திருந்தா அத சொல்லிருங்கன்னு அவளே வாய் விட்டு கேக்குறா. ஆனா நம்ம என்னன்னு சொல்றது? நம்ம ஏற்கனவே முடிவு பண்ண மாதிரி விஜய் பத்தின எந்த விஷயத்தையும் அவளுக்கு ஞாபகப்படுத்தாம இருக்கிறதுதான் அவளோட ஹெல்த்துக்கு நல்லது. இப்ப நம்ம கூட வரும்போது எவ்வளவு ஜாலியா சிரிச்சு பேசிட்டு வந்தா, நடந்ததெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சா அவளால இப்படி சந்தோஷமா இருக்க முடியுமா? சொல்லுமா. நமக்கு தேவை காவேரி நல்லபடியா சந்தோஷமா இருக்க. அதுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆனதையும் இல்ல குழந்தை பிறந்ததையும் அவகிட்ட சொல்லாம இருக்கிறதாமா நல்லது. நீ தேவையில்லாம எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காதமா. இருக்கிற நிலைமையில நாம இவள நினைச்சு கவலைப்படுறதா இல்ல இவ குழந்தைய நினைச்சு கவலைப்படுறதா? கடவுளே. அத்தை காவேரி. சாரதா, காவேரி வரா. முதல்ல கண்ணத்தோட கிளம்பலாம் மாமா. கிளம்பலாம் காவேரி. வா. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லையே. முகத்தை பார்த்தாலே நீ உம்மன் இருக்கேன்னு தெரியுது. என்னன்னு சொல்லு. அது எனக்கு டெலிவரி, உனக்கு ட்ரீட்மெண்ட்னு அம்மா வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி அலைஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த டயர்டா இருக்கும். சரி நீ வா, வண்டியில ஏறு. நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்க, ஆனா காவேரியா அவ வீட்டை சேர்ந்தவங்களுக்கு யாருமே இங்க இல்ல. எங்க எல்லாரும்? தாத்தா, நான் இங்க டிஸ்சார்ஜ் ஆகி வரதா உங்களுக்கு தெரியும்ல. ஜெய், நீ ரூம்ல போய் இப்ப ரெஸ்ட் எடு. மற்ற விஷயம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன விளையாடுறீங்களா? ஹாஸ்பிட்டல்ல நான் கண்ணு முடிச்சதுல இருந்து காவேரி எங்க அவளை பாக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். வீட்டுல இருக்கா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பாக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ எங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எங்க காவேரி? தாத்தா, காவேரி எங்க? பாட்டி, காவேரி எங்க? பாட்டி, பாட்டி என்னாச்சு உங்களுக்கு? ஏன் அழறீங்க? அழாதீங்க பாட்டி, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. காவேரி எங்க? தாத்தா, காவேரி எங்க தாத்தா? பாட்டி ஏன் அழுதுட்டு இருக்காங்க? ஐயோ, யாராச்சும் என்ன ஆச்சுன்னு சொல்றீங்களா? காவேரி எங்க? காவேரி இறந்துட்டாப்பா. காவேரி இப்ப உயிரோட இல்ல. போதுமா? என்ன சொல்றீங்க சித்தப்பா? காவேரி எங்க? விஜய், காவேரி எங்க சொல்லுங்க. விஜய். பாட்டி, சித்தப்பா சொல்றதுல உண்மையா? இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன். காவேரிக்கு எதுவும் ஆயிருக்காது. விஜய், நடந்ததெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு தான் பாக்கணும். நீயும் காவேரியும் கார்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆனதுல காவேரி ஸ்பாட்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயமா? ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போகுதுன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒருவேளை நான் பயப்படுற மாதிரி தப்பா எதுவும் நடந்துச்சுன்னா அந்த நேரத்துல நீங்க எனக்கு துணையா இருப்பீங்கல்ல? நீங்க விட்டு எங்கேயும் போயிட மாட்டீங்கல்ல? நாங்க அவள ஆஸ்பத்திரியில சேர்த்து காப்பாத்திடலான்னு எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஆனா அவ ஆக்சிடென்ட்லயே இறந்துட்டான்னு டாக்டர் சொல்லிட்டாருடா.
அவங்களால உன்னை மட்டும் தாப்பா காப்பாத்த முடிஞ்சது. காவேரி நம்மள எல்லாம் விட்டு போயிட்டா விஜய். இல்ல இல்ல என் காவேரி என்னை விட்டு போயிருக்க மாட்டா. என் காவேரி இங்கதான் இருக்கா. காவேரி காவேரி நான் வந்துட்டேன். இல்லடா, டேய். காவேரி நான் வந்துட்டேன். காவேரி காவேரி எங்க இருக்கா? அவன் இல்லடா. காவேரி என்ன பயமுறுத்தாரு. ஐயோ விஜய், காவேரி நீ வந்து இவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு வந்து சொல்றே. காவேரி இது சொல்லுடி. விஜய், காவேரி கேளுடா. ஐயோ விஜய் விஜய் வந்துடா. விஜய் ஐயோ விஜய், இல்லடா, அவ செத்துட்டாடா. அவளே போனதுக்கு அப்புறம் நாங்க ஏன் இங்க இருக்கணும்னு அவ குடும்பத்து ஆட்களும் இங்க இருந்து கிளம்பிட்டாங்கடா. போனவளை நினைச்சு அழுது புலம்பி உனக்கு ஏதாவது ஆயிர போகுதுடா. நீ ஏன் இப்ப செத்து பொழைச்சு வந்திருக்க? உன்னை கஷ்டப்பட்டு காப்பாத்தி திரும்பவும் உனக்கு ஏதாவது ஆயிர போகுதுடா. காவேரி என் கூட இருப்பேன் சொன்னாள் பாட்டி. என்ன ஆனாலும் என்னை விட்டு போக மாட்டேன் அவ சொன்னா. நானும் என்னைக்குமே அவ கூடவே இருப்பேன். சத்தியெல்லாம் பண்ணி கொடுத்தேன் பாட்டி. அவ மட்டும் எப்படி என்ன தவிக்க விட்டு போனா? சின்ன சின்ன விஷயத்துல கூட என்ன கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன். காவேரி எதுக்கு தாத்தா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டு போனா? காவேரி இல்லாம நான் எப்படி தாத்தா தனியா இருப்பேன்? இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நான் பொழைச்சு வந்திருந்தாலுமே காவேரிய கூட இல்லன்னா அப்ப நான் செத்து போனதுக்கு சமம் தானே பாட்டி. ஏன் பண்ணி இப்படி எல்லாம் பேசுற? அவ விதி முடிஞ்சிருச்சு, அவ போய் சேர்ந்துட்டா. இதுல யாரு என்ன செய்ய முடியும் சொல்லு? உனக்காக இல்லைன்னாலும் உன் குழந்தைக்காகவாச்சு நீ நல்லபடியா வாழ வேண்டாமாடா? ஆமா ஆமாண்டா. குழந்தையா? ஆமா விஜய் இரு வரேன். காவேரி இல்லாம எப்படி தனியா இருப்பேன்னு கேட்டியே. காவேரி ஒண்ணு தனியா விட்டுட்டு போகலடா. இந்த குழந்தைய உன்கிட்ட விட்டுட்டு போயிருக்கா. விஜய் நீ ஆசைப்பட்டல, ஆசைப்பட்ட மாதிரியே பெண் குழந்தை இந்தா வாங்கிக்க. இந்த குழந்தைய பெத்து கொடுத்துட்டுதான் அவ போய் சேர்ந்துட்டா. இனி காவேரி உன் கூட இல்லைங்கறத நீ புரிஞ்சுக்கணும். உன் குழந்தைக்காக நீ வாழ ஆரம்பிடா. ஏ